செம்மையா இருக்கு தாத்தா. நாட்டு உடம்பு படம் பார்த்த மாதிரியே இருக்குடா. அவன் ஏன் வளப்புடா. கோர்ட்டு கேஸுன்னு உங்கள் அம்மா கொடுத்த இம்சையெல்லாம் தாங்கிக்கிட்டு என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்னாம்பாரு. வேளா ஏதோ கிரகச்சாரம் பிடிச்ச ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். பேயா ஆடுறாடா. என் பிள்ளைய கைவிட்டுறாதடா. மாமா, நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது மாமா. நான் விட மாட்டேன் மாமா, நான் விட்டுற மாட்டேன். அன்னைக்கு இழுத்து பிடிச்சவன்டா, இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறான். அவன் மட்டும் விட்டுருந்தேன் உங்கள் அம்மா திசை தெரியாமல் போயிருப்பாடா. என் அப்பா அம்மாங்க தாத்தா. அது எங்கிட்டாவது பதையும் கிடக்கும்பா. பிறந்த வீட்டில் அதிகாரம் பண்ணுறதெல்லாம் புருஷன் கூட கௌரவமாக வாழ்ந்தா தாண்டா செல்லும். நடு வீட்டில் நின்னவளை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி புலக்கடை பக்கம் தள்ளிட்டாளுங்க. இப்போ அவள் கத்துன கேட்கனாதி இல்லை, அவளும் மழுங்கி போயிட்டா. பாவம். காலம் சிறந்த மருந்துடா. தாத்தா, இறந்த காலத்தை பத்தி ஏன் தாத்தா பேசணும்? அதான் செத்து போச்சே. இருக்கிற காலத்துல சந்தோஷமா வாழ்வோம். மா அவளுக்கு நல்லா சாப்பிடுவாளுகடா. நான் சாப்பிடலான்னு போனா குழம்புல உப்பள்ளி போட்டுருவாளுக. மழைக்காலம் வெண்ணி வச்சு குளிக்கலான்னு போனா கேஸ் தீந்து போச்சுன்னு சொல்லிடுவாளுக. துணி துவைச்சு காய போட்டிருந்தா அதை கிழிச்சு போட்டுருவாளுக. நல்ல வேலை சாமி மாதிரி வந்து